ஒரு இடத்துல வந்து என்னுடைய பாஸ்போர்ட் வந்து திருடப்பட்டது. இப்போ எடுத்துன்னு போகிற வரையும் வந்து கேமராவில் பார்த்துட்டோம். அவருடைய முகம்லாம் நல்லா தெரியுது, எல்லாமே இருக்குது. காவல்துறைக்கிட்ட போய் புகார் கொடுத்தேன். இந்த மாதிரி இவர் தான் என்னுடைய பையன் எடுத்துன்னு போகிறாரு, எல்லாம் பதிவு பண்ணிட்டு ஒரு இன்சிடென்ட் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நான் எப்போ காண்டாக்ட் பண்ணலான்னா இவன் காண்டாக்ட் நெக்ஸ்ட் வீக்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் தூக்கமே இல்லாமல் இரவெல்லாம் முடிச்சுட்டு எப்படா பொழுது வெளியே போய் தெருவாக சுற்றி பார்த்தேன். எனக்கு எங்கேயாவது பை கிடைக்குமான்னு பல குப்பை தொட்டியிலலாம் போய் அதெல்லாம் கையை போட்டெல்லாம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருந்தது. அவருக்கு ஒரு $10 கொடுத்துட்டு அவர்கிட்ட போய் மெல்லமாக பேசி என்ன சொன்னேன், இந்த மாதிரி என்னுடைய பாஸ்போர்ட்டு பேக்கில் இருந்துச்சு, அது மிஸ் ஆகிடுச்சு. அவர் வந்து நோ நோ ஐடோனோ அப்படின்னு சொன்னார். ஏன்னா அமெரிக்க சட்டப்படி யாரையும் போய் யாருடைய பையன் பிடுங்கி பார்க்க முடியாதான், அதை தொட முடியாதான். அப்படி தொட்டால் அவர் வந்து சுடுறது கூட வாய்ப்பு இருக்கான். இதெல்லாம் தாண்டி அந்த 5 பேருக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டுக்கிறேன். இதில் சக்திகுமார் டாலஸில் இருக்கிறாரு, பெருமாள் அண்ணாமலை, சபரி, பிரபு, சரவணன் எல்லா உதவியும் பண்ணாங்க. இந்த மாதிரி தமிழ் இருக்கிறவங்களால நமக்கு ரொம்ப பெரிய பெருமை. உங்களுக்கு மறுபடியும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கொஞ்ச நாளாக காணொலி போடலை. ஏன்னா நான் இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் இருந்தேன். விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த காணொலியை உங்களுக்கு பதிவிடுறேன். என்னன்னா, இந்தியாவில் வந்து eastmytrip.com ஒரு நிறுவனத்தில் வந்து டிக்கெட் வாங்கினேன். அதாவது பெங்களூர் டு யூஎஸ் டு பெங்களூர். போகும்போது அவங்க வந்து ஃப்ளைட்டு டெல்டா ஏர்லைன்ஸில் கொடுத்தாங்க, வரும்போது ஏர் ஃப்ரான்ஸில் கொடுத்தாங்க. போகும்போது ஒரு சிக்கல் இல்லாமல் போய் சேர்ந்துட்டோம். நாங்கள் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு இடத்துல வந்து என்னுடைய பாஸ்போர்ட் வந்து திருடப்பட்டது. இதை திருடினவர் வந்து ஒரு ஹோம்லெஸ் கை. அமெரிக்காவில் வந்து ஹோம்லெஸ் கைன்னுவாங்க, சில பேர் இருப்பாங்க சில பகுதியில். அங்கேயே அவங்களுக்கு வீடு வாசல் எதுவுமே கிடையாது, ரொம்ப வறுமையில் இருப்பாங்க, பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருப்பாங்க. ஆனால் அந்த பரிதாபம் இருக்கிறவங்களில் ஒரு சிலர் வந்து திருடவும் செய்வாங்க. அதில் என்னுடைய பை வந்து திருடப்பட்டது. அதில் என்னுடைய பாஸ்போர்ட்டு, என்னுடைய மொத்தம் 4 பாஸ்போர்ட்டு, என்னுடைய மகனுடைய பாஸ்போர்ட்டும் ஒன்று. பாஸ்போர்ட்டில் கனடா விசா, அமெரிக்கா விசா, யூகே எல்லா விசாவும் இருந்தது. இந்த பாஸ்போர்ட்டு களவாடப்பட்டது. களவாடப்பட்டதில் அந்த பையில் கொஞ்சம் காசும் இருந்தது. காசை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த பாஸ்போர்ட்டை வச்சு தான் நான் அடுத்தது கனடா போகணும், மற்ற ஊருக்கு போகணுன்ற ஒரு நிலையில் இருக்கும்போது போயிடுச்சு. இப்போது எடுத்துன்னு போகிற வரையும் வந்து கேமராவில் பார்த்துட்டோம். அவருடைய முகம்லாம் நல்லா தெரியுது, எல்லாமே இருக்குது. காவல்துறைக்கிட்ட போய் புகார் கொடுத்தேன். இந்த மாதிரி இவர் தான் என்னுடைய பையை எடுத்துன்னு போகிறாரு, நீங்கள் எப்படியாவது எனக்கு இந்த பையை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேன். அவங்க புகார்லாம் எடுத்தாங்க, எல்லாம் பதிவு பண்ணிட்டு ஒரு இன்சிடென்ட் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நான் எப்போ காண்டாக்ட் பண்ணலான்னா இவன் காண்டாக்ட் நெக்ஸ்ட் வீக்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் தூக்கமே இல்லாமல் இரவெல்லாம் முடிச்சுட்டு எப்படா பொழுது வெளியே போய் தெருவாக சுற்றி பார்த்தேன். எனக்கு எங்கேயாவது பை கிடைக்குமான்னு பல குப்பை தொட்டியிலலாம் போய் கார்பேஜ் இதெல்லாம் போடுவாங்க பாரு, அதெல்லாம் கையை போட்டெல்லாம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட்டு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு வந்து பணம், வேறு ஏதாவது விலை உயர்ந்தது எதுனா இருந்தால் ஓகே. ஆனால் பாஸ்போர்ட்டு எப்படியாவது தூக்கி கூட போட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை அது ஏதாவது அந்த இடத்துலையே திருந் இடத்துலையே போட்டுருக்கலாம். ஏன்னா பல வழியில் யோசித்தோம். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்றது லேட்டராகவும் தெரியும். இப்போ போய் புகார் கொடுத்ததுக்கப்புறம் இன்சிடென்ட் ஆச்சு. ஆனால் எனக்கு ஒருத்தர் மேலே, அந்த ஏரியாவில் இருக்கிற ஒருத்தரை வந்து அவர் மேலே சந்தேகம் இருந்தது. அவருக்கு ஒரு $10 கொடுத்துட்டு அவர்கிட்ட போய் மெல்லமாக பேசி என்ன சொன்னேன், இந்த மாதிரி என்னுடைய பாஸ்போர்ட்டு பேக்கில் இருந்துச்சு, அது மிஸ் ஆகிடுச்சு. இஃப் யூ ஃபைண்ட் இட் ஐ வாண்ட் தட், ஐ கேன் பே ஆஸ் மச் மணி யூ வாண்ட் அப்படியெல்லாம் பேசினேன். அவர் வந்து நோ நோ ஐடோனோ அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் எப்பவும் ஒரு பை வச்சுன்னு இருப்பார். அந்த பை வந்து பெருசாக இருந்தது. அதுக்குள்ள என்னுடைய பை இருக்கிறது வந்து நான் வந்து உறுதி செய்துட்டேன். ஆனால் அந்த பைக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அமெரிக்க சட்டப்படி யாரையும் போய் யாருடைய பையும் பிடுங்கி பார்க்க முடியாதான், அதை தொட முடியாதான். அப்படி தொட்டால் அவர் வந்து சுடுறது கூட வாய்ப்பு இருக்கான். துப்பாக்கி வச்சுன்னு இருப்பாங்க, கத்தி வச்சுன்னு இருப்பாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி லைசன்ஸ் எல்லாம் கிடையாது. யாருன்னா கடையில் கூட போய் வாங்கி வச்சுக்கலாம். அந்த கடையை நான் போய் பார்த்தேன். இப்படி இருக்கிற தருணத்தில் என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியாமல் அந்த 2-3 தம்பிங்க எனக்கு நட்பில் கிடைச்சாங்க. அவங்களே கேட்டேன், தம்பி இதை வந்து எப்படியாவது பிடிங்கின்னு ஓடி போயிட்டு திறந்து பார்த்துட்டு வேணும்னா வாபஸ் கொடுத்துடலாம்,
அப்படி ஏதாவது பண்ணலாங்க. அவர் சொன்னா, "அண்ணா நான் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணா மிகப்பெரிய குற்றம். அவர் ஏதாவது உங்கள புகார் பண்ணா 12 வருஷம் ஜெயில்ல போட்டுருவாங்க. இல்ல அவரோட துப்பாக்கி எதுனா இருந்தா தற்காப்புக்குன்னு சுட்டாருன்னா, எதனா நடக்கும்." சரி, என்கிட்டயும் கார் கிடையாது, வண்டி கிடையாது. அது பார்த்தேன். அடுத்த நாள்ல இருந்து அவர் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப். அவர் கடைசி வரைக்கும் அவர் எனக்கு என் கண்ணுலயே படல. இதுக்கு முன்னால இடையில போய் போலீஸ்கிட்ட போய் சொன்னேன். இந்த பேக் எடுத்தவரு இந்த பகுதியில தான் இருக்கிறாரு. இங்க தான் இருக்கிறாரு. நீங்க வந்து உதவி பண்ணீங்கன்னா நம்ம வாங்கலாம். ஆனா, அமெரிக்க காவல்துறை அதிகாரி என்ன சொன்னார்ன்னா, "நீங்க யாரா இருந்தாலும் நாங்க போய் கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீ இந்த மாரி எடுத்தியா?" அப்படின்னு கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாதாம். அவர வந்து விசாரிக்கிறதுக்கும் அனுமதி கிடையாதாம், அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும். நம்ம நாட்ல சும்மா சும்மாலாம் உன்ன விசாரிக்கிறேன்னு கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறாங்க. 8 மணி நேரம், 10 மணி நேரம் கூட உட்காருவாங்க. அங்க அப்படி விசாரிச்சாலே சட்டப்படி குற்றமாம். ஏன்னா, அமெரிக்கா வந்து அவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு. யாரையுமே போய் சாதாரணமா அவங்கள வந்து அனுமதி இல்லாம பார்க்க கூட முடியாது. அவங்க அனுமதி இல்லாம. அந்த மாரி ஒரு சட்டம்லாம் இருக்கு. இதெல்லாம் கடந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, எந்த வழியும் இல்லாம, என்னுடைய நண்பர்கள் மூலியமா சில பேர்கிட்ட கேட்கும்போது, அவங்களுக்கும் பல பேருக்கு பல வழியில எதுவுமே தெரியாது. முக்கியமா உதவி செய்யறதுக்கு அமெரிக்கால வந்து யாரும் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா, அவங்களுக்கு நேரம் கிடையாது. அவங்க உழைச்சா தான் காசு. இல்லன்னா காசே கிடையாது. இந்த தருணத்துல பெட்னா அமைப்பின் தலைவர் பாலசாமிநாதன் ஒருத்தர் அவரை தொடர்பு கொண்ட உன்னதமான ஒரு மாமனிதர். அவரு வந்து சக்திகுமார்ன்ற ஒருத்தருடைய நம்பர் குடுத்தாரு. அவர கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவரு பெருமாள்ன்றவர தொடர்பு படுத்தி குடுத்தாரு. பெருமாள் தொடர்பு படுத்தின உடனே அவர் மூலியமா இன்னும் 3 பேரு. சபரின்றவரையும், சரவணன்றவரையும், பிரபுன்றதையும் இவங்க எல்லாருமே சந்திச்சு, இவங்க உதவியால நான் வந்து இந்தியன் எம்பசிக்கு போயி, இந்தியன் எம்பசில தனியா போனேன் முதல்ல. இவங்க உதவி பண்றேன்னு சொல்லி கேட்காம நானா போனேன். நானா போனதுக்கு பிறகு பல சிக்கல்கள் அனுபவிச்சேன். என்னுடைய ஒரு நாள் வீணாச்சு. அதுக்கப்புறமா அவங்க விஎஃப்எஸ் கனெக்ட் பண்ணாங்க. விஎஃப்எஸ்ல போய் தான் இத அணுகணும்னு சொன்னாங்க. விஎஃப்எஸ் போனேன். விஎஃப்எஸ் போனதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ஆதார் கார்டு கொண்டு வா, பான் கார்ட கொண்டு வா, இத கொண்டு வா, அத கொண்டு வா, லொட்டு லொசுக்கு. ஏன்னா, நான் ஏற்கனவே என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, ஐபால் எல்லாமே குடுத்துருக்கிறேன். இதெல்லாம் வச்சா தான் பாஸ்போர்ட்டே எடுக்க முடியும். இது என்னுடைய 4வது பாஸ்போர்ட். அது தொலைஞ்சு போயிருக்கு. எல்லா ரெக்கார்டும் நம்பர போட்டாலே வந்துரும். அவங்க அலகலைய வச்சு கடைசியில புது அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி, தட்கால்ல அப்ளை பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு $1000 வரைக்கும் அஃபிஷியலாவே ஒரு $700 பே பண்ணி, மத்த செலவுகள்லாம் சேர்த்து ஒரு $1000 வரைக்கும் செலவு பண்ணி 2 பாஸ்போர்ட்டுக்கு தட்கால்ல 3 நாள் வெயிட் பண்ணி அந்த பாஸ்போர்ட் வாங்குனோம். வாங்கிட்டு நான் ஹூஸ்டன்லேருந்து டாலர்ஸ்க்கு வந்தேன். இந்த ஹூஸ்டன்ல ஒரு சில நெருடல்கள், கசப்பான அனுபவம்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அந்த 5 பேருக்கு நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டுக்கிறேன். இதுல சக்திகுமார் டாலர்ஸ்ல இருக்கிறாரு. பெருமாள் அண்ணாமலை, சபரி, பிரபு, சரவணன். அவங்க எல்லா உதவியும் பண்ணாங்க. இந்த மாதிரி தமிழ் இருக்கிறவங்கனால நமக்கு ரொம்ப பெரிய பெருமை. உங்களுக்கு மறுபடியும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு வந்து நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன். இதை உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வுக்காக கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சந்திப்போம்.